ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி திருக்குறளில் செகண்ட் டாபிக் பொறையுடைமை பார்க்க போகிறோம். பொறையுடைமை அப்படின்னா பொறுத்து நடப்பது தான் பொறையுடைமை. பிறர் செய்யக்கூடிய துன்பத்தை பொறுத்தல். ஃபஸ்ட்டு குறள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலம் எப்படி தன்னை தோண்டுபவர்களை தாங்கி பிடிச்சிருக்கோ த சேம் வே நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்கள, நம்ம இழிவுபடுத்துகிறவங்கள நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களோட அறிவின்மையால் செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து கொள்ளுதல் தான் தலை சிறந்த பண்பு. அப்போ எது தலை சிறந்த பண்பு அப்படின்னா மற்றவங்க செய்யக்கூடிய துன்பங்களை, கஷ்டங்களை பொறுத்து கொள்ளுதல் தான் தலை சிறந்த பண்பு. போல அப்படின்னு இருக்கா, இது ஒரு உவமையணி. அகழ்வார் அப்படின்னா தோண்டுபவர், இகழ்வார்னா இழிவுபடுத்துகிறவங்க. செகண்ட் ஒன், பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இறப்பு அப்படின்னா மற்றவங்க செய்யக்கூடிய இன்னல்கள், துன்பங்கள், மற்றவங்க செய்யக்கூடிய துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல் தலை சிறந்த பண்பு அப்படின்னு ஃபஸ்ட்டு குறளில் சொல்லியிருக்காரு. இதில் என்ன சொல்கிறாருன்னா அது சிறந்தது தான், ஆனால் அவங்க செய்யக்கூடிய துன்பத்தை மன்னிச்சு மறந்து விடுதல் அதனினும் நன்று. அப்போ எதை விட எது சிறந்தது? பொறுத்தலை விட மறத்தல் சிறந்தது. பொறுத்தல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல், இறப்பினை அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்னதான் பிறர் செய்த துன்பம். எவ்வளோதான் நம்ம கஷ்டத்தை மனசுக்குள்ளேயே அவங்க பொறுத்து அதை மனசுக்குள்ளேயே வச்சுருக்குது, அதுக்கு பெட்டர் அவங்கள மன்னிச்சு அந்த செயலை மறந்துடணும். தேர்டு ஒன், இன்மையுள் இன்மை விருந்துறல் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இன்மை அப்படின்னா வறுமையிலும் கொடிய வறுமைன்னா என்னென்னா வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினரை உபசரிக்க முடியாத ஒரு நிலை. வாங்கன்னு சொல்லி ஆசையாக பரிமாறவும் முடியல, போங்கன்னு சொல்லவும் முடியல. அந்த இக்கட்டான சிச்சுவேஷனில் கம்பேர் பண்ணுறாரு. வன்மையுள் வன்மை மடவார் பொறை. வன்மை அப்படின்னா வலிமையில் சிறந்த வலிமை அப்படின்னா என்னென்னா அறிவின்மையால் செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து கொள்ளுதல். அவங்கள திட்டவும் முடியல, அவங்க அகெயின்ஸ்டாக பேசவும் முடியல. அந்த இக்கட்டான சிச்சுவேஷனை தான் இங்கே கம்பேர் பண்ணுறாங்க. இன்மை அப்படின்னா வறுமை, ஒரல் அப்படின்னா தவிர்த்தல், மடவார் அப்படின்னா அறிவற்றவர். ஸோ எது வலிமை அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் தான் வலிமையில் சிறந்த வலிமை. ஃபோர்த் ஒன், நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை அப்படின்னா சால்புடைமை, நல்ல குணங்கள் நம்மளை விட்டு நீங்காமல் இருக்கணும் அப்படின்னா எதனை போற்றி ஒழுக வேண்டும் அப்படின்னா பொறையுடைமையை போற்றி காத்தல் வேண்டும். பொறையுடைமைனா பொறுத்தல். நம்ம எப்போ பொறுமையை நம்ம கடைபிடித்து நம்மளோட வாழ்க்கையில் வாழ்கிறோமோ அந்த டைம்லேருந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நல்ல குணங்கள், நல்ல ஒழுக்கமாக இருக்குது, நல்ல சொற்களை பேசுகிறது, இனிமையான சொற்களை பேசுகிறது, யாரை ஹர்ட் பண்ணாமல் இருக்குது, இந்த மாதிரியான நல்ல குணங்கள் நம்மளை விட்டு எப்போவுமே போகாது. ஃபிஃப்த்து ஒன், ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து. ஒருத்தார் அப்படின்னா தண்டித்தவரை ஒன்றாக அப்படின்னா ஒரு பொருட்டாக, வையாரை அப்படின்னா நினைக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அதாவது தண்டித்தவங்களை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க. நீங்களாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே அதுதான். வைப்பர் அப்படின்னா வச்சுக்குவாங்க. பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து, ஒரு பொன் மாதிரி நம்ம மனசில் வச்சுக்குவாங்க, வச்சு போற்றி பாதுகாப்பாங்க. யார் அப்படின்னா யார் ஒருத்தர் மடவார் செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து கொள்கிறாங்களோ அவங்கள பொன் மாதிரி வச்சுக்குவாங்க. தண்டித்தவர்களை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க. ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். ஒருத்தார் அப்படின்னா அஸ் யூஷுவலாக நம்ம பார்த்ததான் தண்டித்தவருக்கு என்னமோ அந்த ஒரு நாள் மட்டும்தான் இன்பம், நம்ம இவங்களை ரிவெஞ்ச் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த செயல்கள், மடவார் செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து கொள்கிறாங்கல்ல அவங்களோட புகழ் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவங்களோட புகழ் இருக்கும். பொன்றும் அப்படின்னு என்னென்னா உலகம், துணை அப்படின்னா அளவும். இந்த உலகம் இருக்கிற வரைக்குமே அவங்களோட பொறுத்தவங்களோட புகழ் நீடித்து இருக்கும். அப்போ யாரோட புகழ் உலகம் உள்ளவரை நீடித்து இருக்கும் அப்படின்னா பொறுத்து கொண்டவரோட புகழ். செவன்த் ஒன், திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாத செயல்களை செஞ்சுட்டாங்க, தனக்கு மற்றவங்க செஞ்சுட்டாங்க, அதான் தற்பிறர் செய்யணும் செஞ்சுட்டாங்க. அப்படி செஞ்சால் கூட நீங்கள் நொந்து அப்படின்னா மனம் வருந்தி, நோ அப்படின்னா துன்பம், ஓரல் தோர்மொழியில் பார்த்துருப்போல, நோ அப்படின்னா துன்பம். அந்த துன்பத்துக்காக வருந்தி அறநல்லாத செயல்களை அவங்களுக்கு செஞ்சிடவே கூடாது, அதுதான் நல்லது. ரொம்ப ஒரு செய்யத்தகாத ஒரு செயல்களை மற்றவங்க நம்மளுக்கு செஞ்சாலும் அதுக்காக மனம் வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. எய்த் ஒன், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதி அப்படின்னா என்னென்னா செருக்கு, ஆணவம், கர்வம்.
கர்வம், ஒரு மனச்செருக்குனால மிக்கவை அப்படின்னா ரொம்ப மிகுதியாக தீமை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள நம்மளோட தகுதியினால் வென்றிட வேண்டும். மிகுதி செய்கிறவங்கள தன்னோட தகுதியினால் வென்றிட வேணும். மிகுதி அப்படின்னா செருக்கினால் துன்பம் செய்தவரை தம்மோட பொறுமையினால் வென்று அவங்கள வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகுதி மனச்செருக்கு, மிக்கவைனா தீமை, தகுதி அப்படின்னா பொறுமை. 9th one, துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கீர்பவர். துறந்தார் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், எல்லாத்தையும் துறந்தவர்கள், அதாவது ஆசை பாசம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை துறந்தாரை நம்ம ரொம்ப தூய்மையானவங்களை கருதுவோம். அப்படிப்பட்டவங்களை விட தூய்மையானவர்கள் யார் அப்படின்னா இறந்தார் வாய் அப்படின்னா ரொம்ப வரம்பு கடந்து பேசுகிறவங்க, தீமையான சொற்களை வயது கடந்து வரம்பு கடந்து பேசுகிறாங்கள அவங்க வாயிலேருந்து வரக்கூடிய இன்னா சொல்ல பொறுத்து கொள்கிறாங்கல்ல அவங்க தான் துறந்தாரை விட தூய்மையானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 10th one, உண்ணாத நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். அதாவது நோற்பார் அப்படின்னா பொறுமையாக இருக்கிறாங்கல்ல அவங்க தான் நோற்பார்னா பொறுமையாக இருப்பவங்க. உண்ணாமல் நோன்பு இருக்காங்கல்ல, உண்ணாத நோன்பு இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஒரு பெரியவங்க தான். ஏன்னா நம்ம அவங்க மற்றவங்களுக்காக இருப்பாங்க, வேண்டுதல் வச்சு தனக்கு அப்படின்னு பார்க்காம மற்றவங்களுக்காக இருப்பாங்க. அப்போ அவங்க கண்டிப்பாக ஒழுக்கமுடையவர்களாக இருப்பாங்க, நல்ல நற்பண்பில் சிறந்தவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை விட பெரியவங்க யார் அப்படின்னா பிறர் சொல்லக்கூடிய இன்னா சொல்ல பொறுத்து கொள்கிறாங்கல்ல அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உண்ணாத நோன்பு இருக்கவங்களோட பெரியவங்க யார் அப்படின்னா பிறர் சொல்லக்கூடிய இன்னா சொற்களை பொறுத்து கொள்பவர்கள் தான். அதாவது பொறுமையுடையவங்க தான் முன்னாடி, அவங்களுக்கு பின்னாடி தான் அந்த நோன்பு இருக்கவங்க அப்படின்னு சொல்கிறாங்க.